வாங்க வணக்கம். வேறுங்க கடலப்பருப்பும் தக்காளியும் வச்சு ஒரு கூட்டு வைக்க போகிறேங்க. வெங்காயம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே வந்து கடலப்பருப்பு வேக வச்சுருக்கேன். தக்காளியும் கடலப்பருப்பும் போட்டு கூட்டு வைக்கிறதுங்க. அங்கே எண்ணெய் காஞ்சிச்சு, சோம்பும் கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த தக்காளி கடலப்பருப்பு போட்டு சப்பாத்தி பூரி இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. குழம்பு தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு வேக வச்சுருக்கிறது தண்ணியோடு ஊற்றிக்கலாங்க. இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாங்க, கொதிச்சு வேக. ஆனால் தக்காளியும் கடலப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாங்க. தக்காளி கடலப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.